குட் மார்னிங். ரோட்டேரியன் சண்முக சுந்தரம். நேற்று ஈவினிங் இந்த புது வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது என்னுடைய பாலிய கால நண்பர், என்னோட 10th படித்தாப்புல அவர் இன்றைக்கி காவல்துறையில் ஒரு நல்ல பதவியில் இருக்காப்புல. அவரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்புறம் நாங்கள் ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால பக்கத்தில் உள்ள போஜரில் போய் சரி காஃபி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் காஃபி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவருடைய ஃபேமிலி, என்னுடைய ஃபேமிலி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு தகவல் சொன்னார். என்ன தகவல் சொன்னார்னா, இப்போ ஸ்கூலில் ஒரு வித்தியாசமான ஒரு போதை கலாச்சாரம் பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது அது ஒரு சின்ன மிட்டாய் மாதிரி இருக்குது. அந்த மிட்டாய் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராபெரி மித் அப்படிங்காங்க, ஸ்ட்ராபெரி குவிக் அப்படிங்காங்க. அந்த பேர் தான் அவர் சொன்னார். இந்த மிட்டாயை பிள்ளைகள் சாப்பிடும்போது வாயில் போட்டால் படன்னு வெடிக்குமா, வெடித்து அதில் ஒரு சுவை தருமா. அந்த சுவை ஒரு மயக்கத்தையும் ஒரு போதையும் தரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. இது தமிழகத்தில் நார்த்து சைடெல்லாம் கொஞ்சம் பரவிக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்கூல் நடத்துகிறதுனால சொல்லுதேன், இதே மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனே பக்கத்தில் உள்ள காவல்துறைக்கு அலர்ட் பண்ணுங்கள். அதாவது குழந்தைகள்கிட்ட சொல்லுங்கள், இப்படி இருந்துச்சுன்னா உடனே அம்மாட்ட சொல்லுங்கள், அப்பாட்ட சொல்லுங்கள், அவங்க மூலம் காவல்துறைக்கு சொல்லுங்கள். இது பார்க்க சின்னதாக தான் இருக்கும், சின்ன மிட்டாயாக இருக்கும். ஆனால் அந்த மிட்டாயை சாப்பிடும்போது நமக்கு ஒரு போதை மஸ்து வரும், நமக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிடும். அப்படி பழகிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சாப்பிட வேண்டிய, அதாவது ஆஸ்பத்திரிக்கு போய் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்துடும். அதனால் இது கொஞ்சம் அலர்ட் பண்ணி இருங்க அப்படின்னாங்க. எப்போயுமே நம்ம குழந்தைகளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 5th வர பிரச்சனை இல்லை, 6th 10th 11th 12th நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அவன் என்ன செய்தான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் யார், அவன் செல்லு பார்த்தானா, எதை பார்க்கான், செல்லில் அவன் எதை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம வாட்ச் பண்ணுறதும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்து அவங்கள வழி நடத்தணும். இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலை மெசேஜ். நன்றி, வணக்கம்.